நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் எங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. வெல்கம் டு கிருஷ்ணவேணி அம்மா சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாங்க ஒரு ஹெர்பல் டீ தான் நம்ம செய்ய போறோம். அது வந்து பெருஞ்சீரகத்தை வச்சு நம்ம செய்ய போறோம். எங்க அம்மா வந்து அதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கான பயன்பாடு என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணக்கங்க. பெருஞ்சீரக டீங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற உடம்பெல்லாம் குறைவாகும், சதையெல்லாம் இதாகும், நல்லா மீடியமா வந்துருங்க உடம்பு. வாரத்துல உங்களுக்கு 2-3 முறை உங்களுக்கு வேணுங்கிறப்ப வச்சு சாப்பிடலாங்க. அதனால ஒன்றும் இல்லை. உடம்பு நல்லா பசி எடுக்கும், உடம்பு நல்லா கலகலப்பா நல்லா இருக்குங்க. எங்க பொண்ணு செய்ய போகுதுங்க, இப்ப நீங்க பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாம பெருஞ்சீரக டீக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம தேவையான பொருள் என்னன்னா 1 டீஸ்பூன் டீ தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம்ங்கிறது என்னன்னா சோம்பு தான். தேவையான அளவு சர்க்கரை. இப்ப பாருங்க, எங்க பொண்ணு வந்து பெருஞ்சீரகங்கிறது சோம்பு, அதை வந்து இப்ப எங்க பொண்ணு வறுக்க போகுதுங்க. பெருஞ்சீரகம் அப்படிங்கிற சோம்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு வாரத்துல 2-3 டைம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து இப்ப ஞாபகம் பண்ணி தான் இப்ப இதெல்லாம் மறந்துட்டோங்க. அப்போ அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால இது இப்ப இந்த டீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வைக்கிறோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. வாசனை பாருங்க, கமகமன்னு இருக்குது. பாருங்க, 1 கப்பு 1.25 கப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. டீ தூள் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நார்மலா நம்ம டீ குடிக்கிறோம், ரெகுலரா டீ தான் குடிக்கிறோம். அதுக்கு பதிலா இது வந்து குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது. கெட்ட சதையெல்லாம் இது வந்து குறைச்சிருங்க. இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ஈஸியானது தான். இதுலயே சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்தோம் இல்லைங்களா பெருஞ்சீரகம், அது வந்து இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். வந்து நிறைய பாக்கெட் வந்து ஹெர்பல் டீன்னு விற்கிறாங்க. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத வாங்கிதான் அது என்ன போடுறாங்க என்னன்னு தெரியாது. இது என்ன பாருங்க, நம்ம டீ தூளும் பெருஞ்சீரகம் இது மட்டும் தான் சேர்த்து செய்யறோம். டேஸ்ட் ஆனா நல்லா இருக்கும். இது பெருஞ்சீரக டீங்க நாங்க சின்ன வயசுல செஞ்சிருக்கிறோம். உடம்பு கொஞ்சம் பாடியா இருந்தாக்கா அது கொஞ்சம் குறைஞ்சி வருங்க. நாளுக்கு நாளா நல்லா பசி எடுக்கும், நல்லா நீங்க சுறுசுறுப்பா இருக்கலாம், உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்க, நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சர்க்கரை வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு அதிகமாக வேணா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீ ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடையில வந்து டீ கண்டிப்பா குடிக்காதீங்க. இந்த மாதிரி டீலாம் வந்து வீட்லயே செஞ்சு, இதெல்லாம் வந்து இயற்கையான பொருள். வீட்லயே செஞ்சு இதை குடிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த டீ வந்து வாரத்துக்கு 2 முறை செஞ்சு குடிங்க. வீட்டுல எல்லாத்துக்குமே கொடுங்க. உடம்புக்கு நல்லது. சாப்பிடலாம், நல்லா சூடு. கொஞ்சமா சாப்பிட்டு காமிக்கிறேங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இல்லைங்க, சிம்பிளா செய்யலாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் எங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. பாப்பா குடிக்கிறியா? டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா ஊதி இருக்குதா? ஊதி. சக்கரை போட்டிருக்குல்ல, நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடணும் நல்லா சாமி. இனிப்பா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் சாப்பிடணும். நல்லது, சாப்பிடு. அவ்வளோதான். இந்தடா ஆகாட்டே டேஸ்ட் பண்ணி பாரு. சொல்லு உங்ககிட்ட. பார்த்து சொல்லு. எம்மியா? சூப்பர் சொல்லு. சூப்பர் 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 டேஸ்ட் சொல்லு. சூப்பர் டேஸ்ட். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நாளைக்கு நீங்க இதை செய்யறீங்க. பாய் சொல்லு. பாய். பாய். பாய்.